தமிழக மக்கள் மீது பற்றோட இவங்க பண்ணல. ஏன்னா தமிழ்நாட்டுல ஹிந்து மதம்ங்கிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம். இங்க ஹிந்து முன்னணின்னு இவங்க கொண்டு வந்து ஒண்ணு இங்க யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான தேவை இங்க இந்துக்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து இவங்க அந்த அது வந்து அவனோட பேஜ்லயே இருக்குது. அவங்க ஹிந்து முன்னணியோட கொள்கையிலேயே ராம்கோபால் வர்மாவும் இவரும் தான் தொடங்கி இருக்கிறாங்க. 1980களில் இங்க வந்து மீனாட்சிபுரம்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக மதமாறி இருக்காங்க. இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கும். ஒடுக்கப்பட்ட உன் ஜாதி உன்னோட மதம் உனக்கு வேணும்னா நீ ஒடுக்காத. ஒடுக்கப்படும் போது அவங்க மதம் மாறுறதுங்கிறது மதமாற்ற உரிமைங்கிறது அரசியலமைப்பு உரிமை. அதை எதிர்த்து இவங்க வந்தாங்களாமா. இவங்க அப்படிலாம் வரல. இவங்க சொல்ற எல்லாமே பொய். இவங்க இவங்களுக்கும் ஹிந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவங்க ஹிந்து மதத்தை இவங்களுடைய கொள்கை எல்லாம் வந்து இந்த புக்ல இருக்குது. இது வந்து ஞானையாங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர். அவரு